தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள தரவரிசையில் இந்தியா 48வது இடத்திலிருந்து 38வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. மத்திய மற்றும் தெற்காசிய பகுதிகளில் உள்ள நாடுகளில் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் தரவரிசையில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. 2047 வளர்ந்த இந்தியாவை உருவாக்க மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அட்டல் இன்னோவேஷன் மிஷன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2014-15 ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2025 1.25 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014-15 இந்திய காப்புரிமை விண்ணப்பங்களின் பங்கு 25.5% இருந்த நிலையில் 2023-24 அது 56% உயர்ந்துள்ளது. 2018 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் இடையில் இந்தியாவின் காப்புரிமைகளும் இண்டஸ்ட்ரியல் ஃபைலிங்ஸ் தாக்கல் செய்வது 2 மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக முக்கிய கொள்கைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது, டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் காப்புரிமைகள் தாக்கல் செய்வது 44% அதிகரித்துள்ளது. 2020-21 24,326 காப்புரிமைகள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2024-25 68,176 காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் காப்புரிமை விண்ணப்பங்களுக்கான உலகளாவிய தரவரிசை பட்டியலில் இந்தியா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்று WIPOவின் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர்ஸ் 2024 ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது.